அதிமுகவில் வந்து தாவேக்காவுக்கு 3 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், 10 எம்எல்ஏ போயிருக்காங்க. இருக்க அதிமுகவுடைய பலம் வந்து கம்மியாகுது அப்படின்னு பேசப்படுது. அதை பற்றி உங்கள் கருத்து சார்? அது தாவேக்கா வந்து என்ன நினைக்குது? அதிமுக அடிக்க நினைக்குது. தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டோம் என்ற எண்ணத்தில் இன்னொரு கட்சிக்கு செல்வது அதாவது இவர்களுக்கெல்லாம் அடையாளம் கொடுத்தது அதிமுக. இவர்களை அடையாளம் கண்டு இவர்களை பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சர்களாக அழகு பார்த்து சமுதாயத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் அடையாளம் கொடுத்தது அதிமுக. ஒரு தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டோம் என்ற காரணத்துக்காக உடனடியாக வெற்றி பெற்ற கட்சிக்கு போய் சேர்வது அது அந்த அந்த கட்சிக்கு மட்டும் துரோகம் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகமா நான் பார்க்கிறேன். ஏன்னா தேர்தல் எப்போ வரும், அடுத்தடுத்து வரப்போகுது. ஏதோ தோத்துட்டோம் உடனே அங்க அந்த கட்சியில போய் சேருது, இந்த கட்சியில போய் சேருது, எம்எல்ஏக்களை போய் விலைக்கு வாங்குறது, எம்எல்ஏ ராஜினாமா செய்யறது ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலாச்சாரம் கிடையாது. இப்ப புதுசா கலாச்சாரம் உருவாக்காதீங்க சார். கூடூர்ல சட்டமன்ற உறுப்பினர் சிஆர் பாஸ்கர் இங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் முறையா வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் பேப்பர்ல செய்தி வெளியாகிறது. அதை பத்தி உங்க கருத்து? அது எங்க கட்சியினுடைய பிரச்சனை, அது நாங்க எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறோம். சரி சார். ஐயா, 30 வருஷமா நம்ம மக்களுக்காக பாடுபட்டு வரீங்க. இன்னும் அந்த சினிமா மோகம் நீங்கள் சொன்ன போல் ஆரம்ப காலத்துலேருந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இளைஞர்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் எடிச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஆனால் வாக்கு வங்கி வந்து பாமக இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றும் புதுசு கிடையாது, மாம்பழ சின்னம் புதுசு கிடையாது. ஆனால் இந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கு. இதுக்கு இன்னும் இந்த இளைஞர்களை நீங்கள் எப்படி மீட்டெடுக்க போகிறீங்க? கவர்ச்சியில் போயிட்டு இருக்காங்களா? இல்லை, அதாவது இந்த தேர்தல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு. இந்த தேர்தல் முடிவு ஏன் நான் சொல்றேன்னா, இந்த தேர்தலில் 60 ஆண்டுகள் ஆண்ட 2 கட்சிகளும் வேண்டாம் என்ற முடிவெடுத்து இளைஞர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் தாவேக்காவுக்கு நிரந்தரமா ஓட்டு போட போறது கிடையாது. 2வது, இளைஞர்கள் இன்னைக்கு அரசியல் அதை தெரிந்து கொள்ள ஒரு ஆர்வமாக இருக்கின்றார்கள். இந்த இளைஞர்கள் இவ்வளவு காலமாக நான் சொல்றேன், நான் ஜாலியா சொல்லுவேன், பிக் பாஸ் பார்த்த இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையில பாக்குறாங்க. இது ஒரு நல்ல விதமான ஒரு மாற்றம் தான். இவ்வளவு காலமா இளைஞர்கள் அரசியலே எங்களுக்கு வேண்டாம், அரசியல்னால அவங்களுக்கு ஒரு ஒரு கோபம், ஒரு எதிர்ப்பு நிலையிலிருந்து இன்னைக்கு இதே இளைஞர்கள் அரசியல் கத்துக்கிறது ஆர்வமா இருக்கிறாங்க. அவங்க முழுசா இன்னும் 2-3 மாசத்துல முழுசா அரசியல் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஆளுங்கட்சியோ எதிர்த்து அப்படிலாம் பார்க்க போறது. யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, எங்களுக்கு ஆதரவு உறுதியா கொடுப்பாங்க. நாங்க நம்பிக்கை இருக்கு. இதே இளைஞர்கள் நாளைக்கு எங்களுக்கு வாக்களிப்பாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு 100 விழுக்காடு இருக்கு. அதற்கான மனசுல என்ன இருக்கு, அவங்களுடைய நோக்கம் என்ன? நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், 36 வருஷமா கட்சி நடத்துறோம், இன்னைக்கு எங்களால எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு. இது ரீச் ஆகல, இளைஞர்கிட்ட தெரியல அவங்களுக்கு. இப்போ எங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு, அதை ஏத்துப்பாங்க. இளைஞர்களை வழி நடத்துறதுக்கு ஏதாவது சிறப்பு திட்டம் நாங்க வச்சிருக்கோம். அதுதான் இப்ப இன்னைக்கு என்னுடைய இந்த திருவண்ணாமலை கிராமத்துல கோலூர்ல இன்னொரு தொகுதியில ஒரு கிராமத்துக்கு நான் வரதுக்கு காரணமே இதுதான். இளைஞர்கள் மனசுல என்ன இருக்கு, அவங்க என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, அரசியல் ரீதியில் என்ன இருக்கு, கட்சி எங்க கட்சி எப்படி பலமா இருக்கு, பலவீனமா இருக்கா, என்னென்ன வாய்ப்பு, பொறுப்பாளர் எப்படி, அதெல்லாமே நேரடியா நான் பாக்குறதா நான் வந்திருக்கேன். வரட்டும், அறிவிக்கும், தேர்தல் அறிவிக்கட்டும், அப்புறம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.